மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடிச் சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாயுமானவர் திட்டம் முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்க நடவடிக்கையை தொடங்கியது நாடாளுமன்றம். உச்சநீதிமன்ற நீதிபதி அரவிந்த் குமார் தலைமையில் மூவர் குழுவை அமைத்து மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவிப்பு. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மற்றும் வாக்காளர் பட்டியல் முறைகேடு குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சியினர் அமளி. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் முடக்கம். பொதுநலன் கருதி போராட்டத்தை கைவிட்டு உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும். தூய்மை பணியாளர்களுக்கு சென்னை மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள். போராடும் தூய்மை பணியாளர்களுக்கு பிஜேபி எப்போதும் ஆதரவாக இருக்கும். கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உறுதி. வைகை அணையிலிருந்து 58 கிராம கால்வாய்க்கு தண்ணீர் திறக்க கோரிக்கை. விவசாயிகளுக்கு ஆதரவாக உசிலம்பட்டியில் வணிகர் சங்கத்தினர் கடையடைப்பு.